சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு உண்டான பலன்கள் இப்ப அந்த சனி பகவானுடைய வக்கர காலத்திலே என்ன மாதிரி பலன்களை தருவாருங்கிறத பார்க்க போறோம். எப்பையிலிருந்து அவர் வக்கரம் அடைகிறார், எதுவரை வக்கரம் அடைகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜூலை மாசம் 15ஆம் தேதி 2026 அதுல இருந்து, அதாவது புதன்கிழமை தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 31ஆம் தேதி அதுல இருந்து ஒரு வக்கரம் அடைஞ்சு சரியா பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2026 தமிழ் கார்த்திகை 14ஆம் தேதி திங்கட்கிழமை அதுவரை சனி பகவான் அவர் நேரா போயிட்டு இருக்கிறவர், அப்படியே ரிவர்ஸ் ஆகி பேக்ல போயிட்டு போறாரு. அவருடைய நேர் ஒளி நமக்கு கிடைக்க போறது இல்ல, பின்னாடி போகக்கூடியதான ஒளி நம்ம பூமிக்கு கிடைக்க போகுது. அதனால ஜீவராசிகளுக்கு பலவிதமான தன்மைகளிலே மாறும், குணாதிசயங்கள் மாறும், கிடைக்கக்கூடிய பலாபலன்களில் மாற்றம் உண்டு. சரிங்களா? சரி, இதனால என்ன விஷயம்? முதல்ல மகர ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான் தான். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இரண்டே விதம் தான். ஒன்று, எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவா செய்வாங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடா செய்வாங்க. நார்மலான பர்சனாகவே மகர ராசிக்காரங்க இருக்க முடியாது. அவங்களுடைய ஜாதகப்படி சந்திரன் வளர்பிறை தேய்பிறை எதுல அதனுடைய சந்திரன் இருக்கோ அதை வச்சுதான் அவங்களுடைய குணாதிசயம் மாறும். ஒண்ணு ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க அல்லது ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த காரணகத்தை சனி பகவான் தானே, அந்த சனி பகவான் தானே ரொம்ப ஸ்லோவா போகக்கூடிய கிரகமே. அதனால அது மாதிரியான குணாதிசயம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அவருடைய ராசிநாதன் அவர் தான். அடுத்ததாக தனஸ்தானம் 2ஆம் பாவத்திற்கு உடையவர் சனி பகவான். 2ஆம் பாவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பங்க. உங்களுடைய குடும்பம்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கக்கூடியதே சனி பகவான் தான். பெரும்பாலும் நம்மளுடைய ஒவ்வொரு விதமான நம்மளுடைய நாம கடைபிடிக்கக்கூடிய அறமாகட்டும், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், நம்மளுடைய நாடு அப்படின்லாம் எல்லா உலகம் அப்படிங்கிற பெரிய விஷயங்கள் இருந்தாலும் கூட முக்கிய கோட்பாடு, முக்கிய கட்டுப்பாடு ஒரு மனிதனுக்கு என்னன்னா அதுல இருக்கக்கூடியது என்னன்னா குடும்பம் தாங்க. இந்த குடும்பங்கிற விஷயத்துல தான் எப்பேற்பட்ட விஷயமாக, எப்பேற்பட்ட ராஜாவாக, எப்பேற்பட்ட பணக்காரராக இருந்தாலும் அந்த குடும்பம், அந்த பந்தம் அப்படிங்கிற விஷயத்துல அவர் ரொம்ப கட்டுண்டு இருப்பார். அதுல கோட்பாடுகளை ரொம்ப கடைபிடிப்பார். அதற்காக பல விஷயங்களை அவர் தியாகம் செய்வார். அதற்காக பல விஷயங்கள், பல நாட்கள், பல காலங்கள், பல பொருட்கள், பல விஷயங்களையும் அவர் அட்ஜஸ்ட் பண்றதுன்னா குடும்பத்துக்காகத்தான். குடும்பத்துக்காக நிறைய பேர் நிறைய விஷயம், சாமானிய மனிதர்கள் ஆகப்பெரிய மனிதர்கள் வரைக்கும் அதை நம்ம ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியது அவங்களுடைய குடும்பத்துக்கு தான். ஏன் ரொம்ப முக்கியம் குடும்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தினுடைய தர்மம், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அறம் அப்படிங்கிறதுதான் நாடுகள் பெரிய பெரிய அகத்திலே இருக்கக்கூடியதான் புறத்திலே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு வீடு, அந்த 2ஆம் பாவம் குடும்பம் ரொம்ப முக்கியம். அதற்கு காரணகர்த்தா சனி பகவான் தான் மகர ராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அவர் தான் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய, 2ஆம் பாவத்துல பொருளாதாரம் இருக்கு. அப்ப அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவரும் மகர ராசிக்கு சனி பகவான் தான். இப்போ அவர் எங்க இருக்காருன்னா 3ஆம் பாவத்துல இருக்காரு. ஏற்கனவே 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தது. அது எல்லாம் காலம் நல்லபடியா அந்த 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு அருமையான காலம் 3ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த அமைப்புல இப்போ அவர் வக்கரம் அடைகிறார். வக்கர காலத்திலே அவருடைய தன்மைகள் மாறும். அதாவது ராஜ கிரகங்கள் எப்போதும் வக்கரமே ஆகாதுங்க. 2 கிரகம் ராஜ கிரகம் இருக்கு நம்ம இருக்கக்கூடிய 9 கிரகத்துல. அது என்னங்க ராஜ கிரகம் அப்படின்னா சூரியன் சந்திரன், இதுதான் ராஜ கிரகம். இது எப்போதுமே நேரா தான் போகும். இது பின்னாடி போகுதோ அல்லது இதுக்கு தனியான அஸ்தங்கதம் ஆகிறதோ அல்லது இன்னொன்னுடன் மெர்ஜ் ஆகிறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இது எப்போதும் நேர்கதி தான். அதுவும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு பொருள் கிடைக்குமா அல்லது தொலைஞ்சு போயிருச்சு அல்லது இது பண்ணிருச்சு, இது இப்போ வருமா அல்லது அப்போ எப்போ கிடைக்கும் இல்லை எப்போ போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம ஒரு ஏதோ நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க சமயத்துல சூரியனோ சந்திரனோ அதனுடன் சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுங்க, அந்த இதுல அது உடனே கிடைக்கும். அதன் அவங்களுக்கு காரியம் உடனே சக்சஸ்.
அவங்க கேட்கிற கேள்விக்கு உடனே சாதகமான பதில் இருக்கும். எதனால் அப்படின்னா இரண்டுமே ராஜகிரகம், எப்போதுமே நேர்கதியிலே தான் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியது ராஜகிரகம். இதை விட்டுருவோம், இது எப்போதும் நேர்கதியில் தான் போகும். அடுத்ததாக எப்போதுமே அப்பிரதட்சணத்திலே போகக்கூடிய 2 கிரகங்கள், அது ராகு கேது, அதற்கு சாயா கிரகம்னு பேரு. ஆக இது அல்லாமல் இருக்கக்கூடிய 5 கிரகங்களுக்கு தாரா கிரகம்னு பேர். அதாவது சனி பகவான், குரு பகவான், புத பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், இவங்க 5 கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 கிரகத்திற்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு. இவங்க வந்து திடீர்னு ஸ்பீடா போவாங்க, ரொம்ப ஸ்பீடா போவாங்க, அதிசாரம் அதுன்னு பேரு. சில சமயம் பேக்ல போவாங்க, அதற்கு வக்ரம்னு பேரு, சில அதிவக்ரம்னு பேரு, ரொம்ப ரொம்ப பேக்ல போவாங்க. அதே மாதிரி சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே போவாங்க, அதுக்கு மந்தச்சரம்னு பேரு. சில சமயம் பாத்தீங்கன்னா அஸ்தமனம்னு பேர், சூரியனுடன் சேர்ந்து மெர்ஜ் ஆயிடுவாங்க, அதற்கு அஸ்தமனம்னு பேர். இது மாதிரி அஸ்தமனம் உண்டு, உதயம் தனியாக சூரியன் தனியா பிரிஞ்சு வருவாங்க, அதுக்கு உதயம். இது மாதிரி அந்த தாரா கிரகங்கள் இதுக்கு எல்லாம் தன்மைகளிலே மாற்றங்கள் உண்டு. இப்போ மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அதனால அவர் அஸ்தமனமாகிறது, அவருடைய வக்ரமாகிறது, அதிசாரம் வாங்குறது, அது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ மகர ராசி இப்போ உள்ள காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்தை சனி பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய மாற்றங்கள் உண்டு. 7.5 சனியில என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ, பொதுவா 7.5 சனி வந்திருந்த காலத்திலலாம் அதிகமான காலம் உழைக்க வேண்டி வரும், தூக்கம் குறையும், அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். இது எல்லாமே 7.5 சனியில எல்லாருக்கும் உள்ளதுதான், அதுல யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. அந்த சமயத்துல அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய செலவுகள் அதிகரிக்கிறது, உடல் நலத்துல பிரச்சனை, தூக்கத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு மாறிட்டு இருக்கும். இதுல இன்னொரு சிறப்பு என்ன, குரு பகவான் நல்ல இடத்துல 7ஆம் பாவத்துல உட்கார்ந்திருக்கார் மகர ராசிக்கு. அதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான காலம் இப்ப மகர ராசிக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் இந்த சனி பகவானை, வக்ரம் பெற்ற சனி பகவானை பார்க்கிறார். அதனால நன்மைகள் அதிகமா கிடைக்கும். சகோதர சகோதரி மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. அதே போல கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அவங்க மாதிரி கல்யாணம் ஆகாம இருக்கிறதுனால இந்த வக்ரம் பெற்ற சனியை குரு 7ஆம் இடத்துல இருந்து 3ஆம் அதிபதி பார்க்கறதுனால உங்களுக்கு கல்யாண பாக்கியம் உண்டு. கல்யாணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பல விஷயத்திலே, அதாவது ஒரு தர்மத்தை நாம் செய்கின்றோம் அப்படின்னா, ஒரு கோவில்ல போய் நம்ம தான் கூட கொடுக்குறோம், ஏதோ கொடுத்தால் கூட அது ஒரு முழுமையான இல்லறமாக இருந்து நாம் கொடுக்கும் போதுதான் அதற்கான பலன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு நீர்த்தார் கடன் செய்யும் போது கூட கல்யாணம் அடைந்து செய்யக்கூடிய ஒரு நீர்த்தார் கடனுக்கும் பிரம்மச்சாரியாக ஒருத்தர் செய்வதற்குமான நீர்த்தார் கடனுக்கும் அதிகமான வேறுபாடுகள் உள்ளது. அதனால அதைத்தான் பெரியவங்க, உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள்லாம் அதைத்தான் திருப்தியாக ஏற்றுக்கொள்வாங்க. அதனால நீர்த்தார் கடன்ல இருந்து எல்லாவற்றுக்கும் மிக மிக முக்கியமானது இல்லறம். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னாங்க. அதனால கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக இந்த சமயத்திலே உறுதியாக கிடைக்கும். எப்பயிலிருந்து இந்த குரு சனி பகவானுடைய வக்ர காலம் ஆரம்பிக்கிறதோ அதிலிருந்து உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க போகிறது. முக்கியமாக மகர ராசிக்காரங்க இந்த சமயத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுடைய குல தெய்வம். உங்களுடைய குல தெய்வம் என்னவோ அந்த குல தெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையிலே நல்ல பலன் கிடைக்கும், குடும்பத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக இந்த வக்ர காலம் சொன்ன பாருங்க, அந்த வக்ர காலத்துல போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க குலதெய்வத்தை, அதிகமான நன்மைகளை அடைவீங்க. சிவாய நமக.